வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். விவோ கம்பெனியிலிருந்து ஒரு புதிய சீரீஸ் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. டி சீரீஸ் அப்படிங்கிற ஒரு லைனப்பில் முதல்ல வந்திருக்கிற மொபைல் ஃபோன் விவோ T1 5G மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோனில் 5G எனேபிள்டு ஸ்னாப்டிராகன் 695 ப்ராசர் ரன் ஆகிட்டு இருக்கு. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ்க்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு ஸ்லிம்மான தின்னான மொபைல் ஃபோனை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த மொபைல் ஃபோனை வாங்குறோம்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி இதோடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மைனஸ் பாயிண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்கல்ல. ஸோ அதுக்காக இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விவோனுடைய T1 5G மொபைல் ஃபோன். ஸோ இந்த மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்குது. பாக்ஸுக்குள்ளே இந்த மொபைல் ஃபோன் தவிர இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு TPU ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், சிம் எஜெக்டர் பின் எல்லாமே இருக்குது. இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு 18 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. USB Type C கேபிள் பாக்ஸ்க்குள்ளே இருக்குது. சொந்தக்கார தம்பி இன்னொரு மொபைல் ஃபோன் இருக்காப்புல, அவர் வந்து விவோனுடைய Y75 சொல்லிட்டு அந்த மொபைல் ஃபோனுக்கான ரிவ்யூ நம்ம சேனலில் ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே இயர்ஃபோன்லாம் வேறு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த மொபைல் ஃபோனுடைய பாக்ஸுக்குள்ளே அது கிடையாது. பட் இந்த விவோனுடைய Y75 டிசைனும் இந்த விவோனுடைய T1 டிசைனும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி சேம் தான். ஒரே மொபைல் ஃபோன் தான். அதே மாதிரி ஃப்ளாட்டான ஒரு டிசைன், பின்புறத்தில் பிளாஸ்டிக் பாடி. இன்ஃபேக்ட் அந்த பிளாக் கலர் கூட, அந்த ஸ்டார்லைட் பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலர் கூட ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இந்த T1 5Gயில் ஸ்பெஷலாக ரெயின்போ ஃபேண்டசின்னு சொல்லக்கூடிய இந்த கலரை அவங்க அறிமுகப்படுத்திருக்காங்கன்னு சொல்கிறத விட ஏற்கனவே இருந்த பல மொபைல் ஃபோனில் இருந்தும் அதையும் இதே மாதிரி தான் இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்லா ஒரு காப்பி அடித்தோங்கிறது தெரியாமல் காப்பி அடிக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. சரி, மற்றபடி மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு USB Type Cக்கான ஒரு போர்ட் இருக்குது. இந்த பக்கம் 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. மைக் இருக்குது. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். மேல்புறத்தில் ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. சிம் கார்டு ட்ரே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைப்ரிட் சிம் கார்டு ட்ரே. ஒரே நேரத்தில் ஒரு சிம் கார்டும் ஒரு SD கார்டும் போட்டுக்கலாம். இல்லாட்டி 2 சிம் கார்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் சிம் கார்டில் மட்டும்தான் 5G கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த மொபைல் ஃபோனில் 2 5G பேண்ட்ஸ் தான். ஒரு சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கூட. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. மொபைலுடைய பின்புறத்தில் அதே மாதிரி நம்ம Y75 பார்த்த மாதிரியே தான் கேமரா அரேஞ்ச்மெண்ட். இன்ஃபேக்ட் சேம் கேமரா சென்சரும் கூட. சரி, அதை பற்றி அப்புறம் பேசுவோம். இப்போ வந்து டிசைனை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, டிசைன் ரொம்ப யூனிக்காக இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா மொபைல் ஃபோன்லேயும், சமீபத்தில் நம்ம பார்த்த எல்லா மொபைல் ஃபோனோட டிசைனும் இதுவும் ஒத்து போகுது. ப்ளஸ் இப்போ வந்து இந்த ட்ராப் நாச், அதாவது நம்ம பாஷையில் சொல்லணும்னா சொட்டு நாச்சு அவங்க லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பொட்டு நாச்செல்லாம் போயிட்டு இருக்க காலத்தில் சொட்டு நாச்சை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு பழைய டிசைன் மாதிரி தான் இருக்குது. டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 6.58 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு HDR எனேபிள்டு ஸ்க்ரீன். 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே இது. டச் சாம்பிளிங் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 240 ஹெர்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஸ்விட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அது தவிர 60 ஹெர்ட்ஸ், 90 ஹெர்ட்ஸ், 120 ஹெர்ட்ஸ் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே பார்க்குறதுக்கு நல்லா பிரைட்டாக, கலர்ஃபுல்லாக, கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா விவிடாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அவங்க LCD பேனல்லாம் கொடுத்துருக்காங்க. AMOLED பேனல் கொடுக்காம வந்து LCD பேனல் கொடுத்தது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் பாயிண்டாக தெரிகிறது இந்த பொட்டு நாச் கொடுத்துருந்தாங்கன்னா டிஸ்பிளேயோட டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும். அவுட்டோர் பிரைட்னஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இண்டோர் கண்டிஷனில் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, பின்புறத்தில் நம்ம அந்த கேமராவுக்கு வருவோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த Y75 பார்த்த மாதிரியே ஒரு 2-3 கேமரா இருக்கிற மாதிரியே டிசைன் இருக்கும். ஆனால் நம்பிடாதீங்க, ஆக்சுவலாக ஒரே ஒரு கேமரா தான். ஒரு 50 மெகா பிக்சல் சாம்சங்குடைய JN1 சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது தவிர இருக்கிற அந்த 2 கேமராவும் பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் அல்லக்கைகள், ஒன்று டெப்த் சென்சர், ஒன்று மேக்ரோ சென்சர். ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த சொட்டு நாச்சுக்குள்ளே ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா UIயில் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், ப்ரொஃபஷனல் மோட், AR ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் வீடியோ, ஷார்ட் வீடியோ, நைட் மோட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் 1080p வீடியோஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது. 4K வீடியோக்கான சப்போர்ட் கிடையாது. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷனும் கிடையாது. இந்த மொபைல் ஃபோன் வச்சு எடுத்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பாருங்கள். லைட் நல்லா இருந்துச்சுன்னா இமேஜ் ஓரளவுக்கு ஷார்ப்பாக வருது. கலர் ரீப்ரொடக்ஷன், எக்ஸ்போஷர், சேச்சுரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாகவே இருக்குது. லோ லைட் பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் நைட் மோடில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கிரெயின்ஸ் இருக்குது. செல்ஃபீஸில் கலர் சேச்சுரேஷன் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளுத்தாப்பில் தெரியுது. மேக்ரோ ஃபோட்டோஸ் சொல்லிக்கிறாப்பில் ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் போர்ட்ரேட்ஸ் ஓரளவுக்கு நல்லா வருது. கேமரா பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு ஓகே, பரவாயில்லாமல் அவங்க கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வீடியோஸ்க்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன் இல்லாத ஒரு பெரிய குறை. ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் ஃபோனில் ஸ்னாப்டிராகனுடைய 695 ப்ராசஸரில் ரன் ஆகிட்டு இருக்கு.
ஏற்கனவே சொன்ன மாதிரி RAM வேரியன்ட் 3 வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. 4GB 6GB மற்றும் 8GB. நம்மகிட்ட இருக்கிறது 8GB. எல்லா வேரியன்ட்லயுமே இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. தேவையான எல்லா சென்சரும் கொடுத்திருக்காங்க. L1 Y1க்கான சப்போர்ட்டும் இதுல இருக்கு. கேம் விளையாடுறதுக்கு இந்த மொபைல் போனுடைய ப்ராசஸிங் திறன் நல்லாவே இருக்கு. மீடியம் செட்டிங்ஸ்ல போட்டுட்டு ஒரு ஹை எண்ட் கேம்ஸ்லாம் நீங்க விளையாண்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு ஃப்ரேம் டிராப் இல்லாம ஒரு ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்ளிகேஷன் யூஸ் பண்றதுக்குமே எந்த குறையும் கிடையாது. இந்த ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் ஒரு திறமையான ப்ராசஸர். இதோடைய AnTuTu ஸ்கோருமே பாத்தீங்கன்னா 4 லட்சத்துக்கு மேல போயிட்டு இருக்கு. ஹார்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த நெகட்டிவ் பாயிண்ட்டும் கிடையாது. சாஃப்ட்வேர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் போன்ல FunTouch OS 12 ரன் ஆயிட்டு இருக்கு. அது வந்து Android 12 லேட்டஸ்ட் Android 12 மேல ரன் ஆயிட்டு இருக்கிற ஒரு வெர்ஷன். இந்த யூஐல பெருசா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறைய ஆனால் எக்கச்சக்க ப்ளோட்வேர்ஸ் இருக்கு. இந்த ப்ளோட்வேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணலாம். அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூஐ ஓரளவுக்கு க்ளீனாக ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு மினிமலிஸ்டிக்கான யூஐ இருக்கு. நிறைய யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் இருக்கு. அந்த ஃபீச்சர்ஸ்லாம் கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கு. ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ளோட்வேர் தவிர வேறு எந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் பெருசாக தெரியல. பேட்டரியை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனில் 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட் சார்ஜ் தான் கொடுக்குறாங்க. இந்த 18 வாட் சார்ஜர் வந்து இந்த மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு 2.5 hours கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஆனால் ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா சாலிடாக ஒரு 1 நாள் 2 நாள் வரைக்கும் இந்த மொபைல் ஃபோனோட யூசேஜை பொறுத்து தாக்கு பிடிக்கும். ஆனால் இந்த ப்ரைஸுக்கு அவங்க 18 வாட் சார்ஜரை தவிர்த்துட்டு அட்லீஸ்ட் 30 வாட் சார்ஜர் கொடுத்துருந்தாங்கன்னாவாச்சும் நல்லா இருந்திருக்கும். இந்த Vivo T1 5G மொபைல் ஃபோனுடைய விலை விவரங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்டேட் பண்ணி விடுறேன். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா டிசைன் ரொம்ப யூனிக்காக இல்லை. டிஸ்பிளேல ட்ராப் நாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. கேமரால எலக்ட்ரானிக் பேஸ் ஸ்டெபிலைசேஷன் கூட கிடையாது. FunTouch OSல இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ளோட்வேர்ஸ் இருக்கு. சார்ஜிங் பண்ணுறதுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அவங்க 18 வாட் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. அது தவிர ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா மொபைல் ஃபோன் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு காம்பாக்டான மொபைல் ஃபோனாக இருக்குது. லைட் வெயிட் ஸ்லிம்மான மொபைல் ஃபோன், நல்ல ஒரு ப்ராசஸிங் திறன் கொண்ட ஒரு ப்ராசஸர், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே, ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ், ஒரு நம்பிக்கையான ஒரு பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு கிடைக்குது. இந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மைனஸ் பாயிண்ட்ஸ்லாம் வச்சு இந்த மொபைல் ஃபோனுடைய ப்ரைஸையும் நீங்கள் வச்சு இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமா நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.